ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசி பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 தொடர்புகளுக்குரிய இடத்துல இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது ஒருத்தரை நம்பி நீங்கள் பணம் வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்கறது, இல்லை ஒருத்தருக்கு உங்கள்கிட்ட தேவை, உங்களுடைய தேவைக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க, அதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. இப்போ உங்களுடைய தேவை முக்கியமானது, இது கட்டாயம் செஞ்சே ஆகணும், அதுக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை இந்த தேவை இப்போ தேவையில்லை, நம்ம பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்க்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் பணம் வாங்கி முன்ன நின்று கொடுக்க போகிறீங்க, ஒரு கையெழுத்து போட போகிறீங்க, ஒரு ஜாமீன் கையெழுத்து, அந்த இடத்துல யோசிக்கலாம், இவங்க நம்பிக்கையானவரா, நேற்று பார்த்தோம், இல்லை 1 மாதம் தான் இவங்களை நமக்கு தெரியும், இவங்கள நம்பி வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க கொடுக்கலன்னா நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து செய்கிறது நல்லது. சரிங்களா? தொடர்புகள், முடிஞ்ச அளவுக்கு தொடர்புகளை ஒரு அளவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த சமுதாயத்தோடு உங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள், ஏன்னா எல்லாருமே இன்றைய உலகில் பொய்யான வாழ்க்கை தாங்க. எல்லாருமே மேக்சிமம் 170% பொய்யான வாழ்க்கை தான். மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் கவலை மறைஞ்சு கிடக்கும், கொட்டி கிடக்கும், ஆனால் வெளியே புன்னகையான ஒரு முகம். அந்த மாதிரி தேவைகள் எதுவாயினும் கூட தேடல் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லி கூட நம்மளுடைய செயலை முடிச்சுக்கணுன்ற எண்ணம் இன்றைக்கி வந்துருச்சு, இருக்குது. ஆமாம், பொய் சொன்னாலும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்கணும். அப்படின்னும் போது உங்கள் கூட பழகக்கூடியவர்கள், அதாவது தொடர்புகள், இந்த சமுதாயத்துடைய தொடர்பு உங்களை ஏமாற்றத்திற்குரிய ஒரு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே சமமாக பார்ப்பீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஒரு நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கள நம்பி நீங்கள் ஒரு 100 ரூபாய் தானமாக கொடுக்குறது தப்பு கிடையாது. அது உங்களுக்கு நஷ்டமே இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கையாக ஒரு தானம்ன்ற முறையில் கொடுக்குறீங்க, அது எதிர்பாராமல், அது விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டம் மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டருந்து ஒரு சில ஆயிரங்கள் அல்லது லட்சங்களை கடனாக வாங்கினாலோ இல்லை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கினாலோ நீங்கள் முன்ன நின்று கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும்னா இந்த மாதிரி முன்ன நின்று மாட்டிக்காமலோ, அல்லது கொடுக்கக்கூடிய பணம் சரியான நபரிடம் கொடுக்குறோமா, மீண்டும் கேட்டால் கொடுத்துருவாங்களா, அவங்கக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா. ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு தகுதியான பொருள் இருந்தால் அந்த 100 ரூபாயை நீங்கள் திரும்ப வாங்க முடியும். ஆனால் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அவங்கக்கிட்ட 100 ரூபாய்க்குரிய தகுதி உரிய பொருள் தான் இருக்குது, அப்போ உங்களுடைய 1000 கிடைக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க, சில விஷயங்களை அவசரப்படாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவசரப்படுற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்ற சிந்தனை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும், அது செய்ய முடியலை. ஏன்னா கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு இந்த நேரம் விருச்சிக ராசியால் கம்மெல்லாம் இருக்கவே முடியாது, நிச்சயமாக அதான் உண்மை. ஏன்னா 7ல் குரு இருக்கிறதுனால அந்த நல்ல எண்ணம், ஒருத்தன் கஷ்டப்படுறேன்னா உங்களால் பார்த்துட்டு சும்மா நிற்க முடியாது. ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை தூக்குறான், தலைக்கு தூக்க முடியல, உடனே போய் உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும். நீங்கள் அடுத்து செய்யுங்க, செய்யாத போங்க, அது வேறு விஷயம், நீங்கள் அவங்களுக்கு செய்யாத கூட விடுங்க, அது வேறு. ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்ற எண்ணம் மனசில் தோன்றுறதுனாவே அந்த இயல்பு பெருக்குன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அது செய்ய வேண்டிய கட்டாயம், அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் கஷ்டப்படுற மாதிரி நடித்து அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு இரக்க குணம் உண்டு. அதாவது இவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ குணம் இருக்கும். ஏன்னா இங்கே சந்திரன் நீச்சம் ஆகிறாரு, தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமே இங்கே வலுவிழக்கும் போது அந்த குணம்ன்றதுனாலவே இவங்க வலுவிழப்பாங்கன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அது அவங்க அதிகம் சொல்லி உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தோட தொடர்பு, அதாவது நீங்கள் பழகுறீங்க பார்த்தீங்கன்னா நபர்கள், அவங்கக்கிட்ட அளவாக பழகுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, ஜாலியாக பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக அந்த இடத்துல இன்வால்வ் ஆகும்போது அது பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். புரியுதுங்களா? எதுவும் அளவுடன் இருப்பதே சிறப்பு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு செய்கிறது விருச்சிக ராசிக்கு அதி சிறப்பான நல்ல நேரம்னு கூட இதை நான் சொல்வேன். ஏன்னா இது இருக்கிற அமைப்பு தாங்க நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களை யாரு கூடயும் பேசாதீங்க, யாரு கூடயும் பழகாதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கான பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு. அப்போ அந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதையில்
பள்ளங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது விலகி ஒதுங்கி நல்லா இருக்கிற சமதளத்தில் போக மாட்டிங்களா? பள்ளத்தில் போயிட்டு காலை வைப்பீங்களா? வைக்க மாட்டிங்களா? அந்த மாதிரி தான். அதனால் சமதளமே கிடையாது, நல்ல மனிதர்களே இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் பார்த்து அறிஞ்சு அதை முன்னாடி நகர்றது ரொம்ப நல்லது. உங்கள் நன்மைக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து சிலர் ஆல்வேஸ் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான அந்த சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. சார் வாக்கு கொடுத்து பணம் கொடுத்து ஆல்வேஸ் அவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்களுக்காக இப்போ நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன், கடன் கட்டுறேன், இந்த மாதிரியான நிலையும் இருக்குது. அது வந்து உங்களுடைய ஜனன காலத்தில் அந்த கிரகங்களின் நிலை இப்போ தசா புக்தி போயிட்டுருக்கலாம், இல்லை அதனுடைய அந்த சூட்சமாக மந்திரம்னு ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா தப்பிச்சுக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்குங்க. நீங்கள் தொடர்பு எல்லார் கூடயும் பேசுங்க, சகஜமாக பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரையுமே முழுமையாக தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அதுதான் உண்மை. இந்த காலகட்டம் ஏமாற்றத்தை அடைய வேண்டும் என்பது விதி விருச்சகம். அப்போ நீங்கள் ஏமாற்றமே இல்லாமல் இருந்துட முடியாது. இந்த விஷயத்தில் விட்டிங்கன்னா மற்ற விஷயங்களில் நீங்களாக சில விஷயங்களில் இன்வால்வ் ஆகுது. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் அந்த உதவி செய்யும் போது இங்கே ஏமாற்றமெல்லாம் அங்கே சரியாக போயிடும். இப்போ உங்கள் கையிலேருந்து 100 ரூபாயை நீங்கள் இழந்தாகணுங்க. ஆமாம், அதை நீங்களாக எடுத்து ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது எப்படி? அதுவாக அடித்து உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபாயை பிடிங்கிட்டு போகிறது எப்படி? அப்போ தான தர்மங்கள் செய்யுங்க, தப்பு கிடையாது. அன்னதானம் பண்ணுங்கள், தப்பே இல்லை, உங்களால் முடிஞ்சது. சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி இருக்காது, புரியுதுங்களா? சனிக்கிழமை கூட, ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் சனிக்கிழமைன்னு இல்லை, எந்த தினத்திலும் கூட அன்னதானம் உங்களால் முடிஞ்சது மாதத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் ஒரு 5 பேர் 2 பேர் உங்களால் முடிஞ்சது ஒருத்தர் கூட மனசார வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. அது உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன உதவிகள் செய்வது உங்களிடமிருந்து விரயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். 100 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 10 ரூபாயில் அதை முடிக்க முடியும். அதுதான் உண்மை. விரயம் ஆகணும் கண்டிப்பாக, அது ஆகாமலாம் இருக்காது. நீங்கள் இந்த வழியாக தடுத்தீங்கன்னா அது இன்னொரு வழியாக போயிட்டுருக்கும், அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாத்திரம் அந்த ஓட்டையை அடைச்சிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாத்திரம் வழியை தான் செய்யும். அப்போ அந்த ஓட்டை அந்த ஒரு குறிப்பிட்ட அளவை நீங்களாக வந்து கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க, அவ்வளோதான் சொல்வேன். அதாவது மீன் பிடிச்சு தரத்தை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்களாக உணர்ந்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்குவீங்க. அனுபவமே சிறந்த ஆசான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர முருகர் அண்ட் சிவனை வந்து வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நல்ல சுபட்சம் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல குணம் உங்கள்கிட்டே இருக்கும், நல்ல கேரக்டர் இருக்கும் உங்கள்கிட்ட. எல்லாருமே வந்து நல்லா நெருங்கி பழகுவாங்க, அதான் உண்மை. நீங்களாக சிலரை அவாய்ட் பண்ணாலும் கூட வாண்டடாக வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது, உங்கள்கிட்ட பழகிறது. ஆனால் அதுக்காக மூஞ்சில் அடித்த மாதிரி யாரையும் சொல்கிறாதீங்க. நீங்கள் அழகாக எனக்கு வேலை இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும். எனக்கு இந்த தொடர்புகள் பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் யாருமே என்கிட்ட பேசாதீங்க, இடைப்போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிங்க எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் பார்க்கலாம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சரிங்க நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அன்பாக விலகி இடையே வந்துடுறது இந்த நேரம் நல்லது, புரியுதுங்களா? தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருங்க, தப்பு கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.